எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சாப்பாடு செய்யலான்னுக்கிறேன். அது வந்து கொத்தமல்லி வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். என்னென்னன்றது போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து கழுவிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜாரில் இது போட்டுக்கலாம். அது கூட அப்படியே வந்து கொஞ்சம் தேங்காய் பீஸ் எடுத்துருக்கிறேன். தேங்காய் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா இது போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே வந்து இஞ்சி கொஞ்சம். இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாம். வந்து இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டலவங்க, ஏலக்காய், கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஒரு கண்டி கணக்கு. அதில் எப்படி என்ன பண்ணிக்கலாம், நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் இப்போ வந்து சூடாகட்டும். அதில் வெங்காயம் அரைச்சி இருக்கிறோம். இதுலேயும் ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். என்ன சூடாச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ இது என்னன்னாக்கா சிம்பிள் மெத்தட் இது. இது வந்து நம்ம பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து பசங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றது. ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் காட்டுறீங்க இல்லைங்களா, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அது கூட வந்து இந்த பட்டை, லவங்கு, ஏலக்காய் இதுவும் போட்டுக்கலாம். இதை போட்டுக்கலாம். கூடவே எனக்கு காஞ்சிச்சு, ரொம்ப சூடாச்சுன்னா தீஞ்சிடும். அப்படியே கொஞ்சம் காஞ்ச மிளகா, அதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம், இந்த தேய்ச்சி இந்த கேஷ்யூ நட்டு மட்டும் லாஸ்ட்டில் போட்டுருவேன். அது ஃபுல்லு சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும். இப்போ கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். ஏன்னா கேஷ்யூ நட் சீக்கிரமாக அப்படியே ஃப்ரை ஆகிடும், கலர் பிளாக் ஆகிடும். இப்போ அது போட்டோன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயம் வந்து ஃபுல் ஃப்ரை ஆகிட்டுக்குது. இதில் என்ன பண்ணலாம், இது வந்து மஞ்சாத்தூள் இதுக்கு போடணும் அவசியம், கலர்லாம் கெடுத்துடும். இருந்தாலும் நம்ம வந்து அந்த கொத்தமல்லிக்கும் இதுக்கும் போட்டால் அந்த கலர் வந்து சாப்பாட்டில் படும்போது நல்லா கலராக தெரியும். அதுதான் கொஞ்சம் மஞ்சத்தூள் எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு 4-5 பச்சை மிளகா வர போட்டுருக்கேன், ஜாஸ்தி ஆகிடும் காரம். ஒரு ஸ்பூனு, நாங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருப்போம், 1.5 ஸ்பூன் போட்டுறேன். அப்போ வந்து வெள்ளை சாப்பாடு இதுக்கு இந்த காரெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த எண்ணெயில் இப்படி ஓதிடலாம். நம்ம பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். அதையும் வறுக்கணும். இதில் கலர் இப்போ வந்து வேறு மாதிரி வருது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த அரைச்சி வச்சுக்கிறத அந்த பச்சை மசாலா இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ தண்ணி இன்னும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கலாம். இது அது கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே இந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம். தண்ணிலாம் அப்புறமா ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதே வெங்காயம் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்லோவில் அப்படியே கொஞ்சம் இதாகும். மூடி போட்டு வச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். கலர் சூப்பராக இருக்குது, எண்ணெய்லாம் தனித்தனி ஆகிட்டுது. இப்போ ஸ்லோ ஃபேனில் வச்சுருங்க. என்ன பண்ணலாம், இது கூட யூஸ் பண்ண போகிறதில்ல, இப்போ சாப்பாடு தான் தாளிக்கணும் போட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், அதை கொஞ்சம் ஸ்லோ வச்சிடலாம். இன்னும் ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் வந்து மசாலா வந்து ஜாஸ்தி இருக்குது. நம்ம சாப்பாடு திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்படின்னா சூட் பண்ணி கூட எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இதில் எடுத்துருக்கோம். அவ்வளோதான், ஜாஸ்தி மசாலா ஆகிடும். நம்ம நாளைக்கு என்றைக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இது ஒன்றும் கெடுற பொருள் இல்லை. இப்போ இந்த சாப்பாட்டில் இந்த ஒயிட் ரைஸ் செய்து வச்சுருக்கிறேன், இதில் போட்டுடலாம். அப்படி சப்போஸ் இதில் பத்தலைனாக்கா நம்ம வேறு இதில் கூட போட்டுடலாம். மசாலா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா சாப்பாட்டுலேயும் உப்பு போட்டு வச்சுருக்குறோம். இதில் நான் உப்பு போடுறது உங்களுக்கு சொல்லலை. உப்பு அந்த அளவுக்கு போட்டுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இவ்வளோ மசால் பாருங்க கரெக்டாக இருக்குது இதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போட்டு பச்சைலாம் மறுபடியும் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு அப்புறம் சாப்பாடு போடணும். அப்படியே போக ஜாஸ்தி ஆகிடும். பாருங்க என்ன சூப்பராக இருக்குது கலரு. இது உங்கள் பசங்களுக்கு இன்றைக்கி இல்லை, நாளைக்கே செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறீங்க. நம்ம ஸ்கூலில் நிறைய பேர் பார்க்குறாங்க வீடியோ, அவங்களுக்குலாம் இது ஈஸியாக இருக்கும் வேலை. செய்துட்டு அப்புறம் எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னு. டேரெக்டாக தானே பார்க்குறீங்க நிறைய பேர் என்ன, அவங்களும் தயவுசெய்து சொல்லுங்கள் அது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு. நல்லா இருந்துச்சு, அது ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது வேலைக்கு. இப்போ வந்து நானே இது பார்த்துக்கிறேன். ஏன்னா உப்புலாம் கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் போட்டு எப்பயும் செக் பண்ணி தான் அனுப்பணும் பசங்களுக்கெல்லாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது, அது இப்போ போட்டு கலையிறேன். இப்போ அது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அது செய்து உடனே சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஆற வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், பாய் பாய்.